ஒரு பேராசை பிடிச்சவனும் பொறாம பிடிச்சவனும் நடுக்காட்டில் உட்காந்து ரொம்ப நாளாக தவம் பண்ணதை பார்த்த கடவுள் டஷ் நேராக வந்து தோண்டிட்டாங்க. மகன்களே, உங்களுக்கு என்ன வர வேண்டும் கேளுங்கள். ஆனால் உங்களுக்கு நான் வரம் கொடுக்குறேன்னா மற்றவங்களுக்கு 2 மடங்காக கிடைக்கும். சரியா? ஓகே, கேளுங்க என்ன வேணும் அப்படின்னு. உடனே பேராசைக்காரன் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். என்னது, நம்ம கேட்டோம்னா அதில் 2 மடங்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ இல்லை இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்குமா? நோ 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 நோ, கேட்கவே கூடாது. வாயை முடிட்டு அமைதியாட்டானா. ஒன்றுமே இல்லையே அப்படின்ட்டானா கடவுள்கிட்ட. ஓகே டன், நீ கிளம்பு. அடுத்து பொறாம பிடிச்சவனை கூப்பிட்டீங்க. வாட தம்பி, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னதுக்கு அவன் யோசித்தானா, நம்ம எதை கேட்டாலும் மற்றவனுக்கு 2 மடங்கு கிடக்குமா? சரி கடவுளே, எனக்கு 1 கண்ணு போகட்டும் அப்படின்னானா. அப்படியா அப்படின்ட்டு அவனுக்கு 1 கண்ணை பிடிங்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு 2 கண்ணை சேர்ந்து பிடிங்கிருச்சாங்க. ஆக மொத்தம் நம்ம வரம் என்ன வேணும்னு கேட்குறதுலே நம்ம முதல்ல தீர்மானமாக கிடையாது. பேராசை பிடிச்சவனும் இப்படித்தான் இருக்கிறான், பொறாம பிடிச்சவனும் இப்படித்தான் இருக்கிறான். எங்கே விளங்க போகுது? இவங்களுக்கெல்லாம் கடவுள் தோன்றி அவங்களுக்கெல்லாம் பண்ணி என்ன பண்ணுறது?